Friends, over the past 12 years, the government of India has made huge investments in Tamil Nadu's highway network. Over 4,000 kilometers of highways have been built here since 2014. Today, I am happy to lay the foundation stone for two major national highway projects. First, the four-laning of the Marakkanam-Puducherry sanction with an investment of over 2,100 crore rupees. This will strengthen coastal tourism, trade and economy in the both Tamil Nadu and Puducherry. Second, the four-laning of the Paramkudi-Ramanathapuram stretch. In this project, we are investing over 1,800 crore rupees. It will significantly enhance access to places like Rameshwaram and Dhanushkodi. This ensures ease of travel for pilgrims and smoother movement of agricultural produce and marine products. நண்பர்களே, கடந்த 12 ஆண்டுகளாகவே இந்திய அரசாங்கம் தமிழ்நாட்டின் நெடுஞ்சாலை வலைப்பின்னலில் மகத்தான முதலீடுகளை செய்து வந்திருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு முதல் 4000 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமான அளவிலே நெடுஞ்சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன. 2 பெரிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டிருப்பதிலே நான் பேருவகை அடைகின்றேன். முதலாவதாக மரக்காணம் புதுச்சேரி பிரிவிலே 2100 கோடி ரூபாய் முதலீட்டில் 4 வழிச்சாலை திட்டம். இது தமிழ்நாடு புதுச்சேரியின் கரைப்பகுதியின் சுற்றுலாத்துறை, வர்த்தகம், பொருளாதாரத்தை பலப்படுத்தும். அடுத்ததாக பரமக்குடி ராமநாதபுரம் பாதையை 4 வழி பாதையாக மாற்றுதல். இந்த திட்டத்தில் நாங்கள் 1800 கோடி ரூபாயை முதலீடு செய்ய இருக்கின்றோம். ராமேஸ்வரம், தனுஷ்கோடி ஆகிய இடங்களை சென்றடைவதை கணிசமாக இது மேம்படுத்துகின்றது. மேலும் இதனால் புனித பயணம் மேற்கொள்வோருக்கு சுலபத்தன்மை அளிப்பதோடு வேளாண் உற்பத்தி பொருட்கள் மற்றும் கடல்சார் பொருட்களின் போக்குவரத்தையும் இது மேம்படுத்தும். Friends, over the last decade, Indian Railways has undergone a historic transformation. It is emerging as a modern, efficient and people-centric transport system. This transformation is particularly visible in Tamil Nadu. The railway budget allocation for Tamil Nadu has increased nearly 9-fold since our government came in. During 2009 to 2014, the average yearly railway allocation was 880 crore rupees. 880 crore rupees. In 2026-27, the allocation has increased to 7,600 crore rupees. In Tamil Nadu, more than 1,300 kilometers of new tracks have been laid. 97% electrification has been achieved. Hundreds of flyovers and underpasses have improved the safety and efficiency. Last year, I had the privilege of inaugurating the new Pamban Bridge in Tamil Nadu. It is India's first vertical lift sea bridge, a symbol of engineering excellence. This bridge
in itself has become a major tourist attraction in Tamil Nadu. நண்பர்களே, கடந்த 10 ஆண்டிலே இந்திய ரயில்வே துறை சரித்திரபூர்வமான ஒரு மாற்றத்தை சந்தித்திருக்கின்றது. இது நவீன திறன்மிகு மக்கள் சார்ந்த போக்குவரத்து முறையாக உருமாறி இருக்கின்றது. இந்த மாற்றம் குறிப்பாக தமிழ்நாட்டில் நன்றாக புலப்படுகின்றது. ரயில்வே வரவு செலவு திட்டத்திலே தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு எங்கள் அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 9 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. 2009 முதல் 2014 ஆண்டுகள் வரையிலான வருடாந்திர ரயில்வே நிதி ஒதுக்கீடு வெறும் 880 கோடி ரூபாயாக மட்டுமே இருந்தது. 2026-27 ஆண்டிலே இது 7600 கோடி ரூபாயாக அதிகரித்திருக்கின்றது. தமிழ்நாட்டிலே 1300 கிலோமீட்டருக்கும் அதிகமான புதிய ரயில் தடங்கள் போடப்பட்டிருக்கின்றன. 97% மின்மயமாக்கல் எட்டப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை அதிகரிக்கும் வகையிலே நூற்றுக்கணக்கான மேம்பாலங்களும் சுரங்கப் பாதைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆண்டுதான் தமிழ்நாட்டிலே புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கும் நற்பேறு எனக்கு கிடைத்தது. அருமை சொந்தங்களே, இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு கடல் பாலம் என்ற வகையிலே பொறியியல் சிறப்புத்தன்மைக்கு இது ஒரு அடையாளமாகும். இந்த பாலம் மட்டுமே கூட தமிழ்நாட்டில் சுற்றுலா பயணிகளை பெரிய அளவில் ஈர்க்கும் விஷயமாக இருக்கின்றது.